கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 25:8. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அவர் என்ன சொல்கிறார்னா, உங்கள் நிந்தையை, உங்கள் அவமானத்தை நான் பூமியில் இல்லாத அளவுக்கு நான் முற்றில் நீக்கப்படுகிறேன். நிந்தையோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவமானத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? என்னால் வெளியே தலை காட்ட முடியல என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் நிந்தையும் உன் அவமானத்தையும் இந்த பூமியில் இல்லாத அளவுக்கு நான் அழித்து போட போகிறேன், கலங்காதிருங்க. அவர் சொல்கிறாருங்க, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தை கேட்குற தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் பலவிதமான அவமானத்தில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கலாம், பல நிந்தையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நிந்தையும் உங்கள் அவமானத்தையும் நான் பூமியில் இல்லாத அளவுக்கு நான் முற்றிலும் என்ன செய்ய போகிறேன், நீக்க போகிறேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவன், உன்னதமான ஒரு தகப்பன். நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர், எவ்வளவு பெரிய அவமானம் இருந்தாலும் அதை பூமியில இல்லாத அளவுக்கு, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு எரிந்து விடுகிற தேவன் பெரிய அற்புதம் செய்ய போறார். தைரியமா இருங்க. இந்த அவமானத்தோடு எப்படி நான் வெளியே போவேன்? செத்தா நல்லா இருக்குமே அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கீங்களா? தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. உங்க அவமானத்தை எல்லையை தாண்டி ஓட விரட்ட போகிறாரு ஏசப்பா. அதனால் இன்றைக்கி அவர் அந்த ஆள் முன்னால் எப்படி தலையில் வந்து நிற்பேன், இவர் முன்னால் எப்படி போவேன், இந்த ஏரியாவில் எப்படி நடப்பேன், என் தலையை குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கேனே? இல்லைங்க, கர்த்தர் சொல்கிறார், இன்னும் பயப்படாது, நீ போயிட்டே இருங்க. யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிந்தையும் அவமானத்தையும் 4 பேத்துக்கு முன்னால் எப்படி தலையில் வந்து நடப்பேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நடங்க. நீங்கள் கர்த்தர் கூட இருக்கார். பூமியில் இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், தைரியமாக இருங்க. தகப்பனை இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் இடத்தில் அர்ப்பணிக்கிறேன். வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி பெருங்குடி கிருபைதாங்க. இதுவரை நடத்தினவர், இன்னும் நடத்தப்படுற ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய மகிமையின் கரம் கூட இருப்பதாக, இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக, கிருபின் வல்லமை கூட இருப்பதாக, அதிசயங்களை காணப்பட வைக்க போகிறதுக்கு நன்றி தாப்பனே. மேலான காரியங்களை செய்யுங்க, உயர்வான காரியங்களை செய்யுங்க, அதிசயமான காரியங்களை செய்யுங்க. நல்ல எல்லா துக்கத்தையும் எடுத்து போடுங்க, சந்தோஷத்தோடு இருக்க வைங்க பிள்ளைக்கு யாரும் ஆண்டவரை தலை குனிந்து நடக்கக்கூடாது தாப்பனே. தலை நிமிர பண்ணுங்க தாப்பனே. கீழாகாமல் மேலாகும்படி, வாழாகாமல் தலையாமடி, மலை மேல் இருக்கிற பட்டணம்லாம் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க தாப்பனே. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.